சென்னை, திருவள்ளூர், திருப்பத்தூர், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டரித்து வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென குளிர்ந்த காற்றுடன் மழை பெய்ய தொடங்கியது. கோயம்பேடு, அண்ணாநகர், முகப்பேர், அரும்பாக்கம், நுங்கம்பாக்கம், தியாகராய நகர், அடையாறு, கிண்டி, போரூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. வட சென்னைக்குட்பட்ட ராயபுரம், மணலி, எண்ணூர், கொடுங்கையூர், புரசைவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. திருவொற்றியூரில் சாலையில் தேங்கியிருந்த மழைநீரில் மின்கசிவு ஏற்பட்டுள்ளது. அப்போது அந்த வழியாக நடந்து சென்ற நவ்புல் என்கின்ற 12ஆம் வகுப்பு மாணவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். எத்தனையோ முறை ஈபிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ரோட் உயர போகுது, இதை கொஞ்சம் பாருங்க, அவங்களுடைய பூந்தமல்லி, திருமழிசை, அம்பத்தூர், திருமுல்லைவாயில், அயப்பாக்கம், பட்டாபிராம், திருநின்றவூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி, மின்னல், பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது. ஆவடியில் வானில் மேகக்கூட்டங்களுக்கு நடுவே இடைவிடாது மின்னல் பளீர் பளீர் என தோன்றியதால் இரவு வானம் பகல் போல காட்சியளித்தது. பல்லாவரம், தாம்பரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் எடப்பாளையம், மீஞ்சூர், பொன்னேரி, ஊத்துக்கோட்டை, பூண்டி, பெரியபாளையம், தண்டலம், பாரிவாக்கம், கோளப்பஞ்சேரி சுற்றுவட்டாரத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. தருமபுரி மற்றும் சுற்றுவட்டாரங்களான இலக்கியப்பட்டி, பாரதிபுரம், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. பெண்ணாகரம், ஒகேனக்கல் சுற்றுவட்டாரத்திலும் பரவலாக மழை பெய்தது. சேஷம்பட்டியில் பெய்த மழையில் விவசாய நிலத்தில் மின்கம்பி அறுந்து விழுந்து மின்சாரம் பாய்ந்ததில் விவசாயி குணசேகரன் உயிரிழந்தார். அவரது எருமை மாடும் பரிதாபமாக உயிரிழந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, நியூ டவுன், பேருந்து நிலையம், ஜனதாபுரம், பெருவாள்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கனமழை பெய்தது. உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் சோலூர் சந்திப்பில் மரம் விழுந்ததால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இருபுறமும் வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்ற நிலையில் தீயணைப்புத் துறையினர் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர். இந்நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்று இடி, மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.